ரிவ்யூ பண்ணுங்க, நிறையா சர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ என்ன கேமரா வாங்கலாம், இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து இந்தியாவில் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகும், ரேட் கம்மியாகும். GoPro சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து ரேட் அதிகமாகும். வந்து ஆன்லைனில் செக் பண்ணால் எனக்கு வந்து ரேட் கம்மியாகிடுச்சு. ஸோ அந்த ப்ரைஸ் வந்து மாதம். ஸோ GoPro வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து ஒரே ஏன்னா அந்த தண்ணியில் இருக்கிறப்போ இந்த மாதிரி வந்து அழகாக வந்து நம்ம வந்து பேக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வந்து இந்த பிடிஎஃப் வந்து அவங்களோட வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருந்தா இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து எம்சி வச்சுட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணாலே வந்து அந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணதும் நம்ம வந்து மொபைலை வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு செட்டிங் வைஸில் வந்து மொபைலில் வந்து வைஃபை அண்ட் ப்ளூடூத், தென் இது வந்து செட்டிங்ஸு. ஸோ இது வந்து ஸ்க்ரீன் லாக்கு. இதில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸ்பீடு 1 2 3 இந்த ஸ்பீடை வந்து இதை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட செட்டிங் இருக்குது. ஸ்டாண்டர்ட், ஆக்டிவிட்டி, சினிமா அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன்னா இதை வந்து ஃப்ரேம் பெர் செகண்ட் வந்து 240. ஸோ ஹைப்பர் ஸ்மூத் பூஸ்டா இல்லை எது சொல்லிட்டு அதை பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து கேமரா செட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து சூப்பர் ஜூம்னா வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து ஸ்மூத்திங் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து வீடியோ மோடு. இது வந்து வீடியோ எடுக்கிறப்போ வந்து நமக்கு வந்து பேக் சைடு இருக்கிற கேமரா வந்து நம்ம ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அன்பேக்கிங் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், ஏதாச்சும் ஒரு கேமரா வாங்கலாம். ஸோ ஆக்ஷன் கேமரா மாதிரி தான் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அப்போ தான் வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணுங்க நிறையா சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் நான். ஸோ என்ன கேமரா வாங்கலாம், என்ன மாதிரி இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக வந்து நான் வந்து ஒரு 1 மந்த் ஸ்டடி பண்ணேன் நான். ஸோ ஸ்டடி பண்ணல வந்து ஓகே ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே சொல்லிவிட்டு நம்ம ஒரு டிசைட் பண்ணிவிட்டு அந்த கேமரா வாங்கியாச்சுங்க. ஸோ நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து இந்தியாவில் வாங்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 to 60,000 வந்துடுங்க. ஸோ வந்து நான் வந்து வேறு ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டே இருந்தேன் நான். இப்படி பார்க்குறப்போ ஃபாரினில் வாங்கினா கொஞ்சம் கம்மியாகும், ரேட் கம்மியாகும்னு சொல்லிட்டு அதில் இருந்தது. ஸோ லைக் யூஎஸ், சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி பிளேஸில் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து ரேட்டு கம்மி தான் இங்கே, ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் எதுக்காக எவ்வளோ ரேட் இருக்குன்னா கஸ்டம்ஸ் நம்ம வந்து பே பண்ணி எடுக்கிறதுனால தான் வந்து அதனோட டேக்ஸ் வந்து அதிகமாக இருக்கனால அந்த ப்ராடக்ட் ரேட்டும் அதிகமாகிடுது. ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்தியா ஆப்ட் பண்ணேங்க நான். ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஸோ ஒரு ஃபாரினில் யாராச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வராங்க ரீசெண்டாக வராங்களா அப்படின்னு பார்க்குறப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து சிங்கப்பூரில் இருந்தான். ஸோ அவன்கிட்ட சொன்னேன் நான். சொன்னதும் அவன் வந்து சரிடா மாப்பிள்ள ஆர்டர் பண்ணி சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டான். ஸோ ஆர்டர் பண்ணதும் எஸ் வந்து நம்ம கைக்கு GoPro வந்துருச்சுங்க. எஸ் இதுதாங்க நம்ம GoPro. ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து GoPro சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து ரேட் அதிகமாகிடும். ஸோ வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் தான் நமக்கு வந்து ரேட்டு கம்மியாகும். ஸோ நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணதுனால எனக்கு வந்து ரேட் கம்மியாயிடுச்சு. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் நான், என்னென்ன ஆட் பண்ணேன் நான், என்னென்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அதோட ப்ரைஸ் இது வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் நான். ஸோ அதை பாருங்கள். இதுதாங்க. ஸோ GoPro வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து வச்சுட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாமே உள்ளே வச்சுட்டாங்க. உள்ளே வச்சு நமக்கு வந்து பேக் பண்ணி டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ இதோட வந்து நான் வந்து இன்னொன்று வாங்கினேன் நான். ஸோ அது என்னென்னா நான் வந்து மேக்ஸிமம் வந்து வாட்டர் ப்ளேஸ் போவேன் நான். ஸோ வாட்டர் ப்ளேஸ் போகிறப்போ உள்ளே தவறி உள்ளே வந்துச்சுன்னா நம்ம வந்து திரும்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வந்து ஃப்ளோட்டிங் கேஸ் ஒன்று வாங்கிட்டேன் நான். ஸோ வந்து மிஸ் ஆக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது தண்ணியில் இருக்கிறப்போ அது ஃப்ளோட் ஆகிருமா. ஸோ அது வந்து நான் அதுவும் வாங்கிட்டேன் நான். இதுதாங்க அந்த ஃப்ளோட்டிங் கேஸ். ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அழகாக வந்து நம்ம வந்து பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் நம்மளோட பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து என்னென்னா எல்லா ஐட்டமும் இதில் வந்து வச்சுருவாங்க. ஸோ செட் பண்ணிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இதில் வந்து என்னென்னா அதுக்குண்டான மேனுவல்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவல்ஸ் யாரும் படிக்க போகிறது கிடையாது. ஸோ அவங்க வந்து இது பிடிஎஃபாக வந்து அவங்களோட வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருந்தா இந்த பேப்பரோட வேஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ தென் இதில் வந்து என்னென்ன வந்துருக்குன்னா GoPro கேமரா அண்ட் தென் மவுண்டிங்க்கு உண்டான எல்லாமே வந்துருக்குது. ஸோ இது வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மவுண்டிங் இது. தென் இதை வந்து
ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இது வந்து அடசிவ் தெரியும், அடசிவ் டேப்பு. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ வந்து வராது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இன்கேஸ் இது வந்து அந்தளவுக்கு ப்ரொடக்டிவாக இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எம்சியில் வச்சுட்டு யூஸ் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். யா தென் இது வந்து அதுக்கு உண்டான மவுண்டிங் ஜாக்கெட்ஸ் இதெல்லாமே. ஸோ இதை வந்து மவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட GoPro வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 3 கொடுத்துருக்குறாங்க. யா அண்ட் தென் செல்ஃபி ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து GoPro வந்து இந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீலாக் பண்ணிக்கலாம். ஸோ நடக்கிறப்போ போகிறப்போ வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக்கில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு போய்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்க்ரூ மவுண்ட் தாங்க. இது ஆல்மோஸ்ட் ஐ திங்க் M5 ஸ்க்ரூ மவுண்ட் நினைக்கிறேன் நான். இது வந்து வெளியே எங்கேயும் கிடைக்காது, கஸ்டமைஸ்னால வெளியே எங்கேயும் கிடைக்காது. தென் நம்ம வந்து அதிக நேரம் வீலாக் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா நம்மளோட பேட்டரி வந்து சீக்கிரம் ட்ரைன் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் நான் எக்ஸ்ட்ரா வந்து சும்மா வந்து ஆர்டர் பண்ணலாம் சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ரி ஆர்டர் பண்ணிட்டேங்க. ஸோ இது வந்து சார்ஜிங் கேஸு. ஸோ சார்ஜிங் கேஸ் நம்ம ஆர்டர் பண்ணோம்னா அதோட வந்து 2 பேட்ரி வந்துடும். ஸோ கேமராவோடய ஒரு பேட்ரி வரும், ப்ளஸ் 2 பேட்ரி வந்து எக்ஸ்ட்ரா நம்ம இன்கேஸ் இதை வந்து ஆர்டர் பண்ணோம்னா நம்ம எக்ஸ்ட்ரா 2 சார்ஜிங் பேட்ரி வந்து 2 வரும். நம்ம வந்து ட்ராவல் வீலாக் எடுக்கிறப்போ வந்து நமக்கு வந்து பேட்டரியோட ஷார்ட்டேஜ் ஸோ நமக்கு வந்து பேக்கப் வந்து 2 பேட்டரி எப்போவுமே இருக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நம்ம வந்து வீலாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டரி வந்து மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் தாங்குங்க. ஸோ ஒரு பேட்டரியோட ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1730 மில்லி ஆம்பியர். ஸோ 3 நாள் சேர்த்தோம்னா எவ்வளோ ஆயிடுச்சு நமக்கு வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4000 மில்லி ஆம்பியர் வந்துருச்சு. இதில் வந்து 2 இது பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து C டைப் சார்ஜிங்கு. ஸோ இப்போ வர மொபைல் எல்லாமே மேக்ஸிமம் வந்து C டைப்பில் இருக்கிறதுனால வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ஸோ சார்ஜிங் கேஸோட ஒரு C டைப் இது வந்துருந்தது, ப்ளஸ் நமக்கு வந்து கேமராவோட ஒரு கேமராக்காக ஒரு C டைப் வந்துருந்தது. ஸோ கேமராவில் வந்து நம்ம வந்து கேமராவில் நம்ம வந்து பேட்டரி போட்டு நம்ம அப்படியே சார்ஜ் பண்ணிக்கலாம், ஆன்கோயிங் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா மவுண்ட். ஸோ நம்ம வந்து கிளிக் மவுண்ட் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பைக்லேயோ இல்லை கார்லேயோ எங்கேயோ வந்து நம்ம சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட GoPro வந்து இதில் ஸ்லைட் பண்ணி நம்ம வந்து வீடியோவை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க மொத்தமாக வந்து இதுதான் நான் ஆர்டர் பண்ணேன் நான். ஸோ இதோட ப்ரைஸ் டீல் வந்து நான் வந்து பின்னாடி சொல்கிறேன் நான். நம்ம வந்து கேமரா வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சைடில் வந்து இங்கே சைடில் வந்து ஸ்லைடு இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம்னா உள்ளே வந்து பேட்டரி போட்டுக்கலாம். இதுதான் பேட்டரி போடக்கூடிய ஸ்லாட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நம்மளோட மெமரி கார்டு இருக்கும், மெமரி கார்டு போடுறது இருக்கும் இங்கே இந்த இதில். தென் பேட்டரி வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். பேட்டரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிடணும். லாக் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்கே வந்து லைட் எரியும். நம்ம உள்ளே போட்டுருக்கிறப்போ ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் லைட் எரியும். ஸோ இதில் வந்து ரெண்டு பட்டன் இருக்குது. ஒன்று வந்து பவர் ஆன் பவர் ஆஃப் பட்டன், இன்னொன்று வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீ செட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணாலே வந்து அந்த வீடியோ லாக் ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம மறுபடியும் நம்ம வந்து எப்போது ஆஃப் பண்ணுறோமோ அந்த வீடியோ வந்து ஆஃப் ஆகிரும். எப்போயுமே வந்து ஆன்லேக்கும் அவசியம் கிடையாது, நம்ம கிளிக் பண்ணாலே போதும் இது ஆன் ஆகிரும். இப்போ பார்க்கலாங்க. ஸோ நம்ம வந்து இதை சைட் லாக் பண்ணோம்னா ஆன் ஆகிரும். ஸோ கேமரா குவாலிட்டி வந்து நல்லா தாங்க இருக்குது பாருங்களேன். ஸோ இது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நோட்டிஃபிகேஷன்லேருந்து என்னென்ன இருக்கும்னா பேட்டரி சார்ஜிங் எவ்வளோ இருக்குது, ஸோ மெமரி எவ்வளோ இருக்குது, நம்மளோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் வந்து எவ்வளோ இருக்குது, ஸோ பேட்டரி எவ்வளோ இருக்குன்றத நம்ம ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணதும் நம்ம வந்து மொபைலை வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் கேட்கும். ஸோ நம்ம வந்து ஆன் பண்ணதும் நம்ம மொபைல் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்னா நம்ம வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம மேலேருந்து ஸ்லைட் பண்ணோம்னா நம்ம செட்டிங்ஸ் வந்துடும். அதில் வந்து சைடில் ஸ்லைட் பண்ணுங்கள். ஸ்லைட் பண்ணிங்கன்னா கனெக்ஷன்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ கனெக்ஷனில் போய்ட்டு நம்ம வந்து ஒயர்லெஸ் கனெக்ஷனா, ஸோ என்ன டிவைஸ் கனெக்ட் பண்ணோம்னா GoPro ஆப். நம்ம GoPro ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிடும். நம்ம டிவைஸில் வந்து நம்ம மொபைலில் வந்து வைஃபை அண்ட் ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணதும் நம்மளோட GoPro வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ அதிலே வந்து ஆன் தி கோயிங்கில் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி மொபைல் பேர் பண்ணிட்டேன் நான், ஸோ அதனால் வந்து இது பண்ணலை. ஸோ தென் இது வந்து செட்டிங்ஸு. ஸோ இது வந்து வாய்ஸ் கமெண்ட். ஸோ நம்ம வாய்ஸ் கமெண்ட் என்னென்னா நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ
வாய்ஸ் கமெண்ட் கொடுத்தே வந்து நம்மளோட டிவைஸ் வந்து ஆன் பண்ணலாங்க. ஸோ ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து வாய்ஸ் கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாய்ஸ் கமெண்ட் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வாய்ஸ் கமெண்ட் இருக்குங்களே, வாய்ஸ் ஓவர் கமெண்ட். ஸோ வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே காமிக்கும். ஸோ லைக் கோப்ரோ கேப்சர், கோப்ரோ ஸ்டாப் கேப்சர், இந்த மாதிரி நம்ம வந்து வாய்ஸ் கமெண்ட் கொடுத்தோம்னா அது வந்து அதுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து கேமரா வந்து ஆனும் ஆஃப் ஆகும். யா, ஸோ இது வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம ஆன் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆன் பண்ணால் தான் வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து இது ஆகும், ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது வந்து மியூசிக்கு, தென் குயிக் கேப்சர் ஆன் ஆஃப், தென் ஸ்க்ரீன் லாக்கு. இதில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். யா, ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வந்து இதில் வந்து என்னென்ன இருக்கும்னா எவ்வளோ % சார்ஜ் இருக்குது, தென் ஸ்பீடு 1 2 3 இந்த ஸ்பீடை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லோ மோஷன் வீடியோக்கும் நம்ம வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷன், ஃபாஸ்ட்டு, ஸோ எல்லாமே இதில் வந்து வந்துடும். ஸோ இந்த செட்டிங்ஸில் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா நம்மளோட செட்டிங்ஸ் வந்து கேமரா மோடு என்னென்ன மோடு இருக்கோ அதை வந்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். லைக் கஸ்டம் செட்டிங் அண்ட் ஸ்டாண்டர்ட் என்னென்ன இருக்குது, ஸ்டாண்டர்ட், ஆக்டிவிட்டி, சினிமேட்டிக், அல்ட்ரா ஸ்லோ மோஷன், பேசிக், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து செட்டிங்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சினிமேட்டிக் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து சினிமேட்டிக் இது வந்து ஆன் ஆயிரும். ஸோ நம்ம வந்து சினிமேட்டிக் வீடியோ வந்து எடுக்கலாம். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எடிட் பண்ணுறதா இருந்தால் நம்ம இந்த எடிட்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம என்னென்ன தேவைன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெசல்யூஷன் எவ்வளோ, 1080 பைட்ஸ், ஃப்ரேம் பெர் செகண்ட் வந்து 240. ஸோ லென்ஸ் வந்து லீனியராக, வைடாக, இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கின்றது. ஹைப்பர் ஸ்மூத் பூஸ்டா இல்லை எதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கலாம். ஸோ டியூரேஷன், ஹைலைட். ஸோ இது வந்து கேமரா செட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். தென் இதில் வந்து டைமர் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 1/2 hour வந்து வீடியோ எடுக்க போகிறேன்னா ஸோ 1/2 hour நான் வந்து டைம் செட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் கேமரா ஆஃப் ஆயிரும். ஸோ இதெல்லாம் வந்து ஷட்டர் ஆஃப், ஆட்டோ, என்னது. ஸோ அது வந்து செட்டிங்ஸ் வந்து என்னென்னா ஃபுல்லாக ஸ்டடி பண்ணல, அது ஃபுல்லாக செட்டிங்ஸ் ஸ்டடி பண்ணலை. நான் ஸ்டடி பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ நான் போகிறோம் தான். செட்டிங்ஸ் தேவையில்லை அப்படின்னா நான் வந்து இதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்கிறப்போ அந்த எடுத்த வீடியோ வந்து அதில் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஸ்லோ மோஷன் வீடியோ பண்ணிக்கலாம். தென் இது வந்து லீனியர், ஹரிசாண்டல் லெவலிங், ஸோ இந்த மாதிரி சூப்பர் ஜூம்னா நம்ம வந்து ஃபுல் ஜூம் வந்து எடுக்கும். இது 16 mm. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ லீனியர் வச்சுட்டு 5. எல்லோரும் சொல்கிற மாதிரி இதில் வந்து என்னென்னா ஒரு ஹீட் இஷ்யூ ப்ராப்ளம் இருக்குங்க. நம்ம வந்து 4K இல்லாட்டி 5.3K வீடியோஸ் எடுக்கிறப்போ ஹீட் ரொம்ப ஜென்ரேட் ஆகுது. ஸோ அது வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. சடனாக ஆஃப் ஆயிரும் போல் கேமரா வீடியோ எடுக்கிறப்போ 1080 பைட்ஸ் எடுக்கிறப்போ கேமரா வந்து அதில் ஹீட் இஷ்யூ இல்லை. ஸோ நம்ம எடுத்துருக்கிற வீடியோ வந்து நம்ம வந்து மேலே எடுத்தோம்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ஒரு வீலாக் எடுத்திருக்கேன், நான் போய் செக் பண்ணேன் நான். ஸோ நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ஸோ அதை நான் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் இதில் போகிறேன் நான். அண்டு கேமரா குவாலிட்டி அதுவும் சூப்பராக இருந்தது. நம்மளோட பிரைட்னஸ் வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி நல்லா கொடுத்தது பாருங்கள், நமக்கே தெரியும். கிரில்ல வச்சுக்கலாம், கிரில் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து டெலிட் பண்ணுறதா இருந்தால் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எது தேவையில்லையோ அதை வந்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ டெலிட் ஆப்ஷன் இருக்குது, மல்டிபிள் டெலிட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து ஒரு பிளேஸ் போகிறேன் நான். ஸோ அதோடய குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவாக உங்களுக்கு வந்து காட்டுறேங்க. இதுதாங்க என்னோடய ஃபஸ்ட்டு ஆக்ஷன் கேமரா. ஸோ இதில் தான் நெக்ஸ்ட்டு வந்து எல்லா வீடியோஸும் நான் எடுக்க போகிறேன் நான். பார்க்கலாங்க என்ன மாதிரி காட்டிருக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்லலாம் பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ GoPro 9 வந்து என்னென்ன கான்ஸ் இருந்ததோ அதெல்லாம் வந்து இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. லைக் கேமரா வந்து அது வந்து 20 MP 20 MP, இது வந்து 23 MP. ஸோ இது நெக்ஸ்ட் வந்து இதோட ஹைப்பர் ஸ்மூத் வந்து 4.0, GoPro 9 வந்து 3.0 தான். ஸோ இது வந்து
இதில் வந்து ஸ்மூத்திங் வந்து நல்லாயிருக்குங்க. ஸோ ஸ்டெபிலைசேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ GoPro 9 கம்பேர் பண்ணுறப்போ GoPro 10 வந்து ஸ்டெபிலைசேஷன் நல்லாயிருக்கும். ஸோ GoPro 9 ஹைப்பர் ஸ்மூத் வந்து 3.0ங்க. ஸோ இது வந்து GoPro 10 வந்து 4.0. ஸோ ஸ்டெபிலைசேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதான் இதோட பெரிய இது. ஸோ நம்ம வந்து ஹைப்பர் ஸ்மூத் வந்து ஆக்டிவேட் பண்ணோம்னா இங்கே சைடில் இருக்குங்க அந்த இது ஆப்ஷன் பூஸ்ட்டு ஹை தென் ஆஃப். ஸோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேக் வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஹைனா ஸ்டெபிலைசேஷன் வந்து நல்லாயிருக்கும். பூஸ்ட்னா இன்னும் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஷேக்கிங் எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து அந்த பூஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து ஜூமோட ஆப்ஷன் நமக்கு இருக்காது. நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ஜூம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ எவ்வளோக்கு ஜூம் பண்ணணும் அவ்வளோக்கு ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பூஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பருங்க. பட் பேட்ரி லைஃப் தான் வந்து ரொம்ப ட்ரைன் ஆகுது. ஸோ நான் நினச்ச அளவுக்கு இது வந்து பேட்ரி இல்லை, வேகமாக ட்ரைன் ஆகிடுது. அதே மாதிரி இங்கே மிடில் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா மோடு. ஸோ நீங்கள் சைடில் ஸ்லைட் பண்ணிங்கன்னா டைம் லேப்ஸ் இருக்கும். ஸோ டைம் லேப்ஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் மூவிங் எடுப்போம்ல, ஸோ அதுதான் டைம் லேப்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லாஸ்ட் இருக்கிறது வந்து ரைட் மோஸ்ட் இருக்கிறது வந்து ஃபோட்டோ. ஸோ நம்ம ஃபோட்டோ கிளிக் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மிடில் வந்து வீடியோ மோடு, இது வந்து லெஃப்ட் மோஸ்ட் வந்து டைம் லேப்ஸ். ஸோ நமக்கு வந்து இதை சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, நம்ம வந்து வீடியோ எடுக்கிறப்போ வந்து நமக்கு வந்து பேக் சைடு இருக்கிற கேமரா வந்து நமக்கு வந்து எப்படி நம்ம எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். லைக் இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த ஆப்ஷனில் போனோம்னா ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குங்களா, அதில் போய்ட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ வந்து நமக்கு வந்து பேட்ரி வந்து சேவ் ஆகும். ஸோ நம்ம வந்து இக்கட்டான்னு சொல்லி வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து GoPro 9ல் இல்லை ஆக்சுவலாக. இந்த ஓரியன்டேஷன் வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஓரியன்டேஷன் லாக் பண்ணுறது இங்கே இருக்குது. ஸோ ஓரியன்டேஷன் வந்து லாக் ஆகிரும், ஸ்க்ரீன் லாக் ஆகிரும். தென் ஓரியன்டேஷனுக்கு வந்து இது வந்து 01. ஸோ ஸ்டேட்டஸ் ஒன்லி. ஸோ கேமரா ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அது மட்டும்தான் வந்து இதில் வந்து காட்டும். ஸோ நீங்கள் வந்து GoPro வாங்கினதும் நீங்கள் வந்து இதை அப்டேட் பண்ணணுங்க. ஸோ அப்டேட் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் அந்த இது வந்து நமக்கு வந்து எடுக்கும், இல்லைனா இருக்காது. ஸோ இது என்னன்னு எனக்குன்னு தெரியல, நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். நான் உங்களை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.